நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கில்லாளின் கைப்பக்குவத்தில் உருவான சமையலை ருசிக்க அவளது கணவனாகப்பட்டவன் ஏங்குவான். திவ்ய யோகத்தில் கிடைக்கும் திருப்தியானது இந்த போஜனத்தில் எனக்கு கிடைத்தது. தாமும் கிரகஸ்தனாக வேண்டியவர் தானே? விரைவில் என்னை விவாகம் செய்து தம்முடன் அழைத்துச் செல்லலாம் அல்லவா? இன்னொரு விஷயம், என்னுடைய தாய் தந்தையரின் மோட்ச பிராப்தியை பற்றி இனி தாம் கவலை கொள்ள தேவையில்லை. என்னை அவர்கள் கன்னிகாதானம் செய்து தந்த பிறகும் என்றும் இப்புவியில் தான் வாழப்போகிறார்கள். என்ன யோசனை மகாதேவா? தாமே எனக்கு குருவாக இருந்து என் தவத்திற்கு துணை நின்றீர்கள். ஆதிசக்தியின் கடமை பற்றி எனக்கு தாம் தான் எடுத்துரைத்தீர்கள். அகிலத்தின் அவசியங்கள் என்னவென்று ஆதிசக்தியின் ரூபமான நான் அறிவேன். தாய் தந்தையர் ஆற்ற வேண்டிய கடமை பற்றி அவர்களிடம் நிச்சயம் நானே விரிவாக எடுத்துரைப்பேன் மகாதேவா. எனக்கு பூரண நம்பிக்கையும் உள்ளது. அவர்கள் தம் மோட்ச பிராப்தியை காட்டிலும் தம் கடமையை போற்றக்கூடியவர்கள். இனி தாம் எக்கவலையும் இன்றி நம் விவாக ஏற்பாடுகளை துவங்குங்கள். மூவுலகில் வாழ்கின்றவர்கள் எதை எண்ணி ஸ்தம்பித்து நிற்கின்றார்களோ அதற்கு நீ எளிதான ஓர் விடை அளித்தாய். அனைவராலும் போற்ற பெறுவாய் பார்வதி. இதுவே பார்வதியின் சக்தி. மகாதேவா, கைலாயம் எப்போது புறப்படுவீர்கள்? பிரபு, பாயாசம் நன்றாக இருந்ததா? சுவையாக இருந்தது. அற்புத சுவை கொண்டிருந்தது நந்தி. நந்தி தேவருக்கும் தம்முடைய சிவகணங்களுக்கும் பக்தர்களுக்கும் இந்த பாயாசத்தை உண்ண தாருங்கள். அது மட்டுமல்ல, மனைவியின் வீட்டிற்கு வரும் பொழுது ஏதேனும் எடுத்து வர வேண்டும். திரும்பி செல்லும் பொழுதும் ஏதேனும் எடுத்துச் சென்றிட வேண்டும். வந்திருந்த அந்தனர் கூறிய வார்த்தைகளை கேட்டு நீ கவலை கொள்ள தேவையில்லை. இயலவில்லையே அரசே. துவக்கத்தில் இருந்து எதை எண்ணி நாம் கவலை கொண்டிருந்தோமோ அரண்மனைக்கு வந்திருந்த அந்தனரும் அதையே எடுத்துரைத்தார். மைனாவதி, இனி அதை பற்றி எண்ணி லாபமில்லை. சிவபார்வதியின் விவாகத்தை தடுப்பது என்றும் நடவாத ஒன்று. பரமேஸ்வரனுக்கு பார்வதியை விவாகம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டோம். ஆனால்
பார்வதியின் வாழ்வு சுகமாக அமையுமா? மைனாவதி, சந்தேக எண்ணத்தோடு செய்யப்படும் கன்னிகாதானத்திற்கு புண்ணியம் கிடையாது. அப்புண்ணியம் நமக்கு கிட்டவில்லை என்றால் அச்செயல் நம் மோட்ச பிராப்திக்கு பாதகத்தை விளைவிக்கும். சுவாமி, ஒரு தாயை பொறுத்தவரையில் தான் பெற்ற மகளின் வாழ்வானது மோட்ச பிராப்தியை விட மிக பெரியது என்று எண்ணுவாள். நம்மை பொறுத்தவரையில் இவ்வேதனையோடு முக்தி பெறுவது நடக்காத ஒன்று. இருப்பினும் அதற்கு முயற்சியும் செய்ய வேண்டும். தேவேந்திரா, தாய் தந்தையர் மோட்ச பிராப்தியை விட தமது கடமையையே பெரிதாக எண்ணுவார்கள் என்று பார்வதி கூறினாள். அது நிச்சயம் நடைபெறும் சம்பவம். பார்வதியின் வாக்கானது என்றும் பொய்யாகாதது. அனைவரும் நிம்மதி அடையுங்கள். பார்வதி தன் கரங்களால் செய்த பாயசத்தை உண்ணுங்கள். மகாதேவா, இச்சிறிய பாத்திரத்தில் உள்ள பாயாசம் இங்குள்ள அனைவருக்கும் போதுமா? அதை சாதாரண பாத்திரமாக எண்ணாதே. அன்னபூரணியின் பாத்திரம். இதை தாம் மட்டுமல்ல, அகிலத்து வாசிகள் அனைவரும் ஆசை தீர உண்டாலும் இப்பாத்திரத்தில் பாயசம் தீராது. நந்தி, அதை அனைவருக்கும் வழங்க. பார்த்தீர்களா? இது அன்னபூரணி மாதாவின் அற்புத லீலை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தந்தையே, தாம் இருவரும் பேசிக் கொண்டிருந்ததை நான் கேட்டேன். அன்னை வந்திருந்த அந்தனர் கூறிய வார்த்தைகளை கேட்டு வேதனையுற்றிருக்கிறார். வேதனை அடைவது உன் தாயின் சுபாவமாகும். அதை எண்ணி நீ கவலை கொள்ளாதே. உன்னுடைய விவாகம் ஈசனோடு நிச்சயம் நடைபெறும். நான் ஒன்றை அறிய வேண்டும். வந்திருந்த அந்தனர் பசியாறினாரா? ஆம் தந்தையே, அவர் இவ்விடம் விட்டு புறப்பட்டும் சென்று விட்டார். ஆனால் வந்தவர் யார் என்று தாம் அறிவீர்களா? இல்லை. யார் அவர்? சாட்சாத் மகாதேவர். மகாதேவரா? எனில் எதற்காக அவர் தனக்கு பாதகமான வார்த்தைகளை கூறினார்? அகிலங்கள் அனைத்திலும் அவ்வாறு ஒரு செயலை செய்யக்கூடியவர் யார்? மகாதேவர் ஒருவர் மட்டும் தானே, வேறு யாரும் அல்லவே. ஆனால் இவ்வாறு ஒரு செயலை செய்ய காரணம் என்ன? அத்தியாவசியமான உத்தேசத்தின் பூர்த்திக்காகத்தான். அப்பேற்பட்ட வார்த்தைகளை கூறினால் தான் தம் மனதில் சந்தேகம் எழும் என அவர் உணர்ந்தார். என்னை கன்னிகாதானம் செய்யும் பொழுது தம் மனமானது சஞ்சலம் கொள்ள எண்ணினார். அச்செயலின் விளைவால் தமக்கு மோட்ச பிராப்தி கிடைக்காமலும் போகலாம். அதனால் இமயமும் அழியாமல் நிலை பெறும். மகளே, மோட்ச பிராப்தி என்பது அகிலத்து வாசிகளின் விருப்பமாகும். இயற்கையின் படைப்பில் உள்ள ஆதாரங்களை பேணி காக்க வேண்டிய மகாத்மாக்களின் கடமை அவர்களுடைய அதிகாரங்களை காட்டிலும் மகத்துவம் வாய்ந்தது அல்லவா?
கற்பனை செய்து பாருங்கள். ஒருவேளை சமுத்திர தேவன், சூரிய தேவன், சந்திர தேவன், நதிகள், நிலை கொண்டு பர்வதத்தை ஆளும் தாங்கள் அவரவர் செய்யும் கடமையிலிருந்து விடுபட எண்ணி மோட்ச பிராப்திக்காக தொடர்ந்து முயற்சித்தால் அழகான இந்த சிருஷ்டி அழிவை நோக்கி சென்றுவிடும் அல்லவா? ஆகையினால் மகாதேவர் அழிவிலிருந்து இந்த அகிலத்தை காப்பாற்ற எண்ணுகிறார். பார்வதி, மகளே, நான் சுயநலத்தில் இந்நிலை இழந்துவிட்டேன். ஆனால் நீ வந்து என்னுடைய கடமை என்ன என்பதையும் நான் ஆற்ற வேண்டிய பணி என்ன என்பதையும் உணர்த்திவிட்டாய். சர்வ நேரமும் சர்வத்தை பற்றியே எண்ணுகின்ற சர்வேஸ்வரன் அவர். என்னை மன்னித்துவிடு. என்னால் சஞ்சலம் கொண்ட மனதோடு கன்னிகாதானம் செய்ய இயலாது. மகளே, நீ நிராசையடையக்கூடாது. தைரியமாக இரு. உன் தாயின் இதயத்தில் சிவனை பற்றிய வேதனை எண்ணம் தோன்றிவிட்டது. எனது மனைவியான அவளிடத்தில் சிவனை பற்றிய சஞ்சலம் குடிகொண்டுள்ளது. ஆகையால் கன்னிகாதானம் செய்து நாங்கள் முக்தி பெற மாட்டோம். அதன் பிறகு நாங்கள் விருப்பம் கொண்டாலும் மோட்ச பிராப்தி எங்களுக்கு கிடைக்காது பார்வதி. அது நடக்காது. மைனாவதி, உன்னுடைய தாயை வரவேற்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் முடிந்துவிட்டன. உன்னை ஒன்று கேட்கிறேன். அவர்களின் சுபாவத்தில் ஓரளவு மாற்றமானது ஏற்பட்டுள்ளதா? ஆத்திரம் கொள்வது அவர்களின் சுபாவமாகும். ஆனால் மனதளவில் எனது தாய் நீரோடையை போன்றவர். என் தாய் இரக்க குணமும் கொண்டவராவார். அப்படியா? தாயே, அத்தை, ஆயுஷ்மான் பவ. தாம் வருகை தந்ததால் இனி பார்வதியின் விவாகத்தில் எக்குறையும் இருக்காது என்பதை உணர்கிறேன். தாம் பர்வதராஜன் ஆயிற்றே. யுத்தம் ஒன்றை தவிர இல்லம் குடும்பம் என்ற கவலையெல்லாம் தமக்கு எங்கே தெரிந்த கதைதானே. பாட்டி, 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 எதற்கு இவர்கள் ஓடி வருகின்றனர்? தாயே, இவ்விருவரும் பார்வதியின் சிநேகிதிகள். ஜெயா, விஜயா. இது போன்ற பெண்கள் தம்முடைய அரண்மனையில் வசிக்கிறார்கள் என்றால் நல் பழக்கங்களை அவர்களுக்கு கற்றுத் தருவதும் தம் கடமையாகும். மைனாவதி, இவ்விருவரும் வெட்கப்பட்டு தலைகுனிய வேண்டும். பருவம் வந்த பிறகும் எதற்காக அங்கும் இங்கும் ஓடுகின்றனர்? இது போன்ற பெண்களால் பார்வதியின் பழக்கத்தில் என்ன மாறுதல் ஏற்பட்டதோ தெரியவில்லை. பார்வதி எங்கே? நான் இங்கிருக்கிறேன் பாட்டி. என்னை மன்னித்து விடுங்கள் பாட்டி. தமக்காக இந்த மலர்களை கொண்டு மாலை தொடுத்துக் கொண்டிருந்தேன். ஆகையால் தான் தாமதமாகிவிட்டது.
நீ நலமா பார்வதி? பல வருடங்களுக்கு பிறகு காண்கிறேன். ஆச்சரியமாக உள்ளது. இங்குள்ள குழப்பத்திற்கிடையிலும் பர்வதராஜனின் ஆட்சியில் நல்முறையில் வளர்ந்துள்ளாய். சென்ற ஜென்மத்தில் என் மகளான மைனாவதியும் பர்வதராஜனும் தவறுதலாக ஏதோ புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அதன் பலனாகத்தான் இங்கு தமக்கு பார்வதி என்றொரு புதல்வி பிறந்தாள். நான் இவ்விஷயத்தில் பூரணமாக நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் பாட்டி. நான் தங்களுக்கு கால் அமுக்கி விடுகிறேன். அதற்கு எந்த அவசியமும் இல்லை பார்வதி. வா, வந்து என்னோடு அங்கு அமர்ந்து கொள். இயலாது பாட்டி. தமக்கு சேவை செய்யும் இந்த வாய்ப்பினை நான் இழக்க விரும்பவில்லை. வாருங்கள். மைனாவதி, பார்வதியின் கனிவான பேச்சுக்கு கல்லும் கரையும். அங்கு பார், எதற்கும் கோபம் கொள்ளும் உன் தாயின் சுபாவம் மாறிவிட்டது. சுவாமி, தன்னிடம் வருபவர்களை என் தாய் மாற்றி காட்டுவார்கள். அதுபோல் அவர்கள் மாற்றிய மனிதர்களில் தாமும் ஒருவராயிற்றே. நீ நீடூழி வாழ்வாய் பார்வதி. நீ என்னை ஸ்பரிசித்த மறுகணமே என் உடலில் இருந்த அனைத்து வலியும் பறந்து விட்டது. அது சரி, இவ்வீட்டு மாப்பிள்ளை பற்றி ஏதேனும் கூறு. வெட்கப்படும் போது உன் அழகு மேலும் கூடுகிறது. கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்காமல் இவ்வாறு சிரித்துக் கொண்டே இருந்தால் அவரை பற்றி நான் எவ்வாறு தெரிந்து கொள்வேன்? நல்லது, உன் வருங்கால கணவர் பற்றிய அனைத்து விவரங்களையும் உன் தந்தையிடம் கேட்டு தெரிந்து கொள்கிறேன். தாராளமாக பாட்டி. ஆனால் அதற்கு முன்னர் தாம் ஓய்வெடுக்க வேண்டும். சரி, அதெல்லாம் போகட்டும். தாங்கள் உண்ணுவதற்கு என்ன தேவை? நானே என்னுடைய கரங்களால் உங்களுக்கு சமைக்கப் போகிறேன். விவாகத்திற்கு பிறகு எந்த சூழலில் பார்வதி வாழ்வாள் என்று புரியவில்லை. அவள் எதிர்காலம் என்னவாகும்? விவாக சம்பந்தமாக பார்வதியின் பெற்றோரிடத்தில் அனைவரும் சென்று பேச வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சப்த ரிஷிகள் அனைவரும் தயாராக உள்ளீர்களா? பிரபு, நாங்கள் மாதா பார்வதிக்கு வாக்களித்துள்ளோம். இக்காரியத்தை நாங்கள்தான் செய்வோம் என்று தேவிக்கு வாக்குறுதி அளித்தோம். கவலை வேண்டாம் ததீசி. சப்த ரிஷிகள் செல்ல வேண்டியது அவசியமாகும். ஆனால் தாமில்லாமல் ஒரு சுபகாரியம் முழுமை பெறாதல்லவா? தம்முடைய இந்த முடிவானது என் மனதில் இருந்த விருப்பத்தை நிறைவேற்றிவிட்டது பிரபு. ஆனால் பிரபு, இந்த திவ்யமான காரியத்தை செய்ய வெறுங்கையோடு செல்லல் ஆகாதல்லவா? அது உசிதமல்லவே பிரபு. தமது மாமனார் இல்லம் செல்கிறோம்.
ஏதாவது நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் அல்லவா? தாம் கூறிய இத்தகவலை பார்வதி என்னிடம் முன்பே கூறினாள். தம்முடைய இப்பயணத்தில் இனி எக்குறையும் இருக்காது ரிஷிகளே. பிரபு,